இப்போ வாயும் இருதயமும் ஒன்றாய் இணைந்திருந்தால் உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. விளங்குதுங்களா? இது ரெண்டை மட்டும் நான் கவனமா வச்சுட்டோம், வாழ்க்கையில வெற்றி தான். எது இருக்குதோ எது இல்லையோ, வாய் இருக்குல்ல, வாய் இருக்கிறவங்கெல்லாம் ஹல்லேலூயா. இந்த வாயை வைத்து நல்லதை பேசி பேசி இருதயத்தில் வைத்து வார்த்தையை வைத்து வைத்து நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கு வாய். உயர்வையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்றீங்க, உயர்வற்ற நிலைமை தாழ்வு எண்ணங்களையும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க. இப்போ உங்கள் சீர்படுதலுக்கு யாரும் தடை இல்லை. உங்களை தடுத்து நிறுத்த உங்கள் வாய் தான், வாயால் மட்டும்தான் முடியுமா? உங்கள் வாயால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த வருஷம் நீங்கள் ஜாக்கிரதையாய், எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷத்துலன்னு சொல்றேன்ல, நமக்கு இதுதான் ஜனவரி 1. நான் சொல்றேன் சரி, இனி என்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 90 நாள் முதல் குவார்ட்டர், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இந்த 3 மாதத்திலையும் நீங்கள் அடையலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், சரிங்களா? நீங்க ஒரு முடிவு எடுத்து உங்கள் வாய்க்கு கண்ட்ரோல் வைக்கணும். இந்த ஜாக்கிரதையாக உங்கள் வாயை வைத்தால் இந்த வருஷம் வெற்றியை காண்பீர்கள். இந்த 90 நாளைக்குள்ளேயே ஒரு 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 உயர்ந்த நிலைமைக்குள்ளே நாம் போய்விடலாம். சரிங்களா? என்ன எல்லாம் குனிஞ்சிட்டீங்க? எல்லாம் நிமிர்ந்துருங்க. நான் சாதிப்பேன், நான் எழும்புவேன், நான் எடுப்பேன், நான் சுதந்திரித்து கொள்ளுவேன். சரிங்க, வருஷம் மாறிக்கொண்டே போகுது. ஆனால் நம்ம வாய் மாறலை. நம்ம வாய் மாறலைன்னா நம்ம வாழ்க்கையும் மாறலைன்னு அர்த்தம். பேசி பேசி பார்த்தங்க, ஒன்றும் நடக்கல, நடக்கிற மாதிரியே தெரியல. அதை சொல்றீங்க பாரு, அதான் 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 அங்க அதான் விஷயம். சொல்லி சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியை நம்புங்கள், தீர்க்க தரிசன வார்த்தையும் நம்புங்கள். அப்படின்னா என்ன ஆகும்? உங்கள் வாயை சீராக்கி விடுவீர்கள். இந்த இருதயமும் வாயு சீராக்கினால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். சங்கீதம் 92:10 எல்லாரும் வாசிக்கணும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெய், புதுசா ஆக்கிடுவார் உங்களை. உங்க வாய் மாறிடுச்சுன்னா இன்னும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா வாழ்க்கையை உண்டாக்கி அதே நிலைமையில இருக்கக்கூடாது. ட்ரெயின் ஏறி வெகு நேரம் ஆகுது, இன்னும் கல்கத்தா வரவே இல்லை, சென்னையிலேயே நிக்குது. ஏன் அங்க ஸ்டார்ட் ஆகல? வாய் சரி பண்ணிட்டே இருந்தேன்னா போயிட்டே இருக்கலாம், உயர்ந்த நிலைமைக்கு போயிடலாம். அத கர்த்தர் காலையிலே சொன்னாரு. என்ன சொன்னாரு? உயர்ந்து கொண்டு போகிறோம் சொன்னாரு, உயர போகிறோம் சொன்னாரு. நம்ம சபை உயர்ந்து கொண்டு போகும். நான் இதை வார்த்தையை நான் இங்க சொல்லுவது எனக்காக மட்டுமல்ல, உங்களுக்காக. சபை உயர வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை பிரகடனப்படுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி சொல்ல வேண்டும். நான் மேலோங்குவேன். எப்படி? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. அந்த கொம்பின் வல்லமை என்ன தெரியுமா? கொம்பின் வல்லமை தான். கொம்புல தான் மிருகத்தினுடைய வல்லமை இருக்கு. இப்ப அந்த வல்லமையை கர்த்தர்
நமக்கு உரிய வல்லமை, பலன், அதிகாரம், இது மூன்றையுமே கர்த்தர் கொம்பில தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப உனக்கு கொம்பு முளைச்சிருச்சா? ஆமா, கொம்பு முளைச்சிருச்சு. நீ என்ன பெரிய கொம்பனா? ஆமா, நான் கொம்புதான், கொம்பன் தான். தைரியமா சொல்வீங்களா? சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்தி உங்களை எங்க கொண்டு உயரத்துல வைக்கணுமோ அங்கே வைப்பார். அப்போ உயர்த்தி வைக்கப்பட்ட கொம்பின் ஆண்டு. டெய்லி காலையில சொல்லுங்க, உயர்த்தி வைக்கப்பட்ட கொம்பின் ஆண்டு. என் கொம்பு உயரும். கொம்புல என்ன சக்தி எல்லாம் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. புது எண்ணெயை நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? வல்லமை, சொல்லுங்க, பலன், அதிகாரம். நீங்க இதுவரைக்கும் உங்களை யாராவது ஆதிக்கம் பண்ணிட்டு அரசாட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் உங்க கொம்பு உயரப்போகுது, நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. எதை கீழ்ப்படுத்தணுமோ கீழ்ப்படுத்துவீர்கள். வியாதியை கீழ்ப்படுத்தணுமா? கீழ்ப்படுத்துங்கள். பொருளாதார காரியத்தில் தரித்திரம், அதை கீழ்ப்படுத்தணுமா? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும். உங்களுக்கு சூத்திரத்தை சொல்லிட்டேன். என்ன சூத்திரம்? வாயும் மனதும். இது மாறி மாறி பேசக்கூடாது. இந்த வாய் மாறி மாறி பேசக்கூடாது. ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே யோசித்து, அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். உங்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். இங்கிருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. இதை நீங்கள் உட்கொண்டு நீங்கள் தைரியமா வாழலாம். பரலோகத்திலிருந்து வருகிற மழை, பேச போறேன். இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அனைவரும், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். விசேஷித்தமான செய்தி இன்று நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் மனதை இதில் செலுத்தி வார்த்தையை கவனியுங்கள், அதை உட்கொள்ளுங்கள். சொல்ல சொல்ல சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு முழுங்கிருங்க. அப்புறம் அதை கொண்டு வந்து வீட்டில் போய் தியானிங்க. எப்படி வாழணும்னா கரெக்டாக நம்ம வாழணும். எப்படி கரெக்டாக வாழ்றது? லிவ் லைக் எ கிங். ராஜா மாதிரி வாழணுமா? எல்லாரும் சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க, லிவ் லைக் எ கிங். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினார் ஆண்டவர். அப்ப நம்ம ராஜாவா இருக்கிறோம். ராஜா மாதிரி ஆளுகை செய்யணும். ஆசாரியர் போல சபையிலே ஆராதிக்க வேண்டும். இதையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும். இதெல்லாம் ஆசாரிய வேலை. ஊழியருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் அந்த வேலை செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் ராஜா. இந்த வார்த்தையை, இதை கரெக்டாக காதுகளிலே விழ வேண்டும். எந்த வார்த்தை? நான் ராஜா தான் அப்படிங்கிறது கரெக்டா நம்முடைய காதுல விழுகணும். அதுதான் சுவிசேஷம். எப்படி சொல்லுவீங்க ராஜான்னு? ஆமா, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்குது. பரலோகத்தை, நமக்கு 2 பரலோகம் இருக்குது. நம்ம மேல ஒரு பரலோகம், இந்த பூமியிலையும் இதை பரலோகம் என்றே கர்த்தர் சொல்கிறார். பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? இந்த பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். அப்போ என்ன? பரலோகம் இங்கே வந்திருக்கிறது. இந்த பூலோகத்திலையும் பரலோகம். இங்கே நமக்கு கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் இதை நம் பரலோகமாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். அதுதான் முதல்லையே சொல்லிட்டேன். வார்த்தையை கொண்டே நாம், கர்த்தாவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக வாழணும் அப்படிங்கிறதான ஆசை. நாம் உயிரோடு இருக்கணும். சிலருக்கு செத்து போயிடணும்.
பரலோகம் போகணும். பரலோகத்துல அங்க போய் என்ன பண்ண போறீங்க? எதுக்கு சாகணும்? இங்கதான் வாழணும். இங்க ராஜா மாதிரி வாழணும். கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்போடு நம்ம வாழணும். இதை கரெக்டா போதிச்சா மக்கள் ஆசையா வாழ்வாங்க. அப்படித்தானே? அதுதான் யூபிலி. யூபிலி பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை கரெக்டா பேசினாக்கா மக்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுவார்கள். இப்போ வாழணும் என்கிற விருப்பத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைப்பார், அதை தருவார். செல்வ செழிப்போடு வாழணும். அப்ப செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா இதை சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்? மழை பெய்ய வேண்டும். என்ன மழை பெய்யுறது? எப்படி மழை எப்படி பெய்யும்? எங்க பெய்யும்? தலையில பெஞ்சிட்டா போதுமா? அந்த மழையை சொல்லல ஆண்டவர். வான்மழை. மழை பெய்தா பூமிக்கு அடியில, பூமியில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வெறும் மண்ணு தான் இருக்குன்னு. பூமிக்கு அடியில நம்ம வாழ்வதற்குரியதான அத்தனை வளமையான பொருள்களும் வளமையான கனிமங்களும் இருக்கின்றன. தெரியுமா? ஆமா. அந்த மழை, இந்த வானத்திலிருந்து பெய்கின்ற மழை பெய்யும் போது என்னெல்லாம் இருக்குன்னு மழை பெய்யும் போது தெரியும். பூமிக்கு அடியில இருக்கிறதான காரியங்கள் மழை பெய்யும் போது முளைத்து வெளியே வந்து நமக்கு கண்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து உனக்கு உள்ள மனசுக்குள்ள பேசி என்ன இருக்குது என்று சொல்லி தருவார். அப்போ ஆவியாகிய மழை உங்கள் மேல் பொழிய வேண்டும். அப்போ ஆசீர்வாதங்கள் முளைத்து எழும்பும். அப்போ ஆசீர்வாதமான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். ரைட்டுங்களா? தப்பு தப்பா தவறாக பேசுவதை கேட்கவும் கூடாது, அதை நீங்கள் அங்கீகரிக்கவும் கூடாது. அது நான் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு சொல்லுவேன். ஆசீர்வாதங்கள் எப்படி எடுப்பது என்று தெரியவில்லையே. வார்த்தை பேசப்படும், மேலிருந்து ஆவி பொழியப்படும், உங்களுக்குள் ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியங்கள் காத்திருக்கு உங்களுக்கு. இந்த 90 நாள்ல உங்களுக்கு ஏதோ 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 நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு காரியம் இல்லாட்டா முழுமையா நடந்துடும். லிஸ்ட் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, மனசுல நிறைய வச்சிருப்பீங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். இன்றைய செய்தி மக்களுக்கு மிகவும் மிகவும் ஆசீர்வாதமான செய்தி. வந்து கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலைமையிலிருந்து உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆமா, அதுக்கு தான் மழை பெய்யும், வார்த்தை பேசப்படும். உங்களுக்குள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவி என்கிற மழையை பொழிந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் பொருளாதாரத்தை செழிக்க செய்வார். அப்போ இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்க. ஏசாயா 55. நம்மளை ஆண்டவர் எம்டியா படைக்கல. இந்த உலகத்தை எம்டியா வைக்கல, காலியா வைக்கல. இந்த உலகத்துல நீங்க உண்டாவதற்கு முன்பதாக, உங்களை படைப்பதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டுதான் உங்களையும் என்னையும் படைத்தார். மாரியும், ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா நீங்க கேட்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இதுலயே வந்துருச்சு பார்த்தீங்களா? என்னது என்னது வந்தது சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நான் இது வரைக்கும் சொன்னது இந்த வசனத்துல இருக்கு. மழை பொழிகிறது, பரிசுத்த ஆவியாகிய மழை. அப்புறம்
வார்த்தை பேசப்படுகிறது. இது ரெண்டுமே தான் நம்முடைய வாழ்க்கைக்கு திறவுகோளுங்க. வேற எதுவுமே நீங்க இப்ப இது யோசிக்க வேண்டிய தேவையில்லை. வார்த்தை இருக்கா? வார்த்தை இருந்தா நீங்க பிழைச்சிக்கலாம். நான் மதுரைக்கு போறதுக்கு வழி தெரியலையே, நான் நடந்தே போக வேண்டியது இருக்கு. வழி தெரியல. அப்ப என்ன செய்யறது? கேட்டு கேட்டு போயிருவேன். வாய் இருந்தா பிழைச்சிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? என்னமோ புதுசா பேசுற மாதிரி. மழை பொழிய வேண்டும். எப்போ வெளியே வரும்? முளை கிளம்பி எப்போ அது வெளியே வரும்? மழை பெய்து பூமி நனைய வேண்டும். பூமி நனைந்தால்தான் முளை கிளம்பும். உள்ள என்ன இருக்கு? பூமியில என்ன இருக்குது? உனக்கு என்ன வேணும்? அது அப்படியே முளை கிளம்பி வெளியே திரியும். வார்த்தையை கேட்கணும், ஆவியில நிறையணும். இது ரெண்டு தான் இன்னைக்கு. நான் பேச பேச எல்லா ஆவியில நிறையணும். எல்லாரும் ஆவியில நிறையணும். ஒருத்தருமே சும்மா இருக்கக்கூடாது. எல்லா கரத்தை தட்டுங்க, காலை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, என்ன வேணா செய்யுங்க. நமக்கு உரிமை உண்டு. சில சர்ச்சில் கை தட்டக்கூடாது, கையை உயர்த்தக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு வார்த்தை வரும்போது நீங்கள் துள்ளியே குதிக்க வேண்டும். அதுதான் ஆவி, மழை. ஆமா, நீ குதிச்சு எழும்பணும். முளை கிளம்பி விட்டதுன்னு அர்த்தம். கர்த்தர் நான் வாழும் இடத்தில் எனக்கு வேண்டியதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேண்டியது இருக்கு. நீ எங்கேயும் ஓடி ஓடி தேடி தேடி அலைய வேண்டியது இல்லை. மழை பொழிய வேண்டும், வார்த்தை சொல்லப்பட வேண்டும். ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்கு விஷயம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேச வேண்டும். அடுத்து வார்த்தை பேசப்பட வேண்டும். என்ன வார்த்தை? என்ன தேவனுடைய வார்த்தை? நான் சுகமாய் இருப்பேன், நான் செழித்து இருப்பேன், என் குடும்பம் தலைத்திருக்கும், என் பிசினஸ், என் ஊழியம் எல்லாம் செழிக்கும். அதைத்தான் சொல்லணும். என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வைத்து ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியது, உங்க வீட்டுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார். என்ன வேணுமோ அது செய்து முடிச்சிருவாரு. செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, செய்து முடிப்பார். நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனையும் வார்த்தையை வைத்தே, உன்னை வைத்தே செய்திடுவார். வார்த்தையை வைத்து, உன்னை வைத்தே செய்து முடிப்பார். நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கதரிசியை வைத்து அந்த விதவைக்கு எண்ணெயை வைத்து வீட்டுக்குள்ளேயே கடனை அடைத்து விட்டார். வீட்டுக்குள்ளே முடிஞ்சிச்சா? அவ இருக்கிற இடத்திலே முடிஞ்சிச்சா? எங்கேயாவது போனாளா? எண்ணெய்க்கு தேடி தேடி ஒரு குடம் எண்ணெயை வச்சு சொல்லுங்க, எண்ணெயை வச்சு முடிப்பார். அல்லேலூயா. இதுலயும் பாருங்க, அந்த எண்ணெய்ங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். என் தலை எண்ணெயால், புது எண்ணெயால் அபிஷேகம். இன்னைக்கு எல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்க. புதுசா ஆண்டவர் செய்ய போறாரு. புதுசா. இதை விட்டுருங்க, கடந்த ஆண்டு, கடந்த மாசம் விட்டுருங்க. இந்த பிப்ரவரியில புதுசா சொல்லுங்க. நான் சொல்ல கூடவே சொல்லுங்களேன். இந்த சின்ன பிள்ளைங்க போய் வாய்ப்பாடு சொல்லுவாங்க தெரியுமா? ஓ ரெண்ட ரெண்ட பிள்ளைங்க பாடுவாங்க கூடவே. டீச்சர் சொல்ல அது மாதிரி சொல்லுங்க. செய்து முடிப்பார். வீட்டில் இருக்கிற எண்ணெயை வைத்து. ஐயோ, சத்தம் இன்னும் இல்லை. வீட்டில் இருக்கிற சிலர் வாயை திறக்க மாட்டீங்க. வேண்டாமா? எண்ணெயை வைத்து, எண்ணெய் வச்ச வீட்டிலேயே முடிப்பார். என் கடனை முடிப்பார். ஆமா, கடன் இருக்கிறவங்க சத்தமா சொல்லிட்டே இருங்க. செய்து முடிக்கிறதுக்குள்ள அற்புதம் நடக்கும்.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்வார், நான் இல்லை, ஆவியானவர் செய்வார். அந்த கவனை வைத்து, கையில் இருக்கிற கவனை வைத்து, அவன் கையில் இருக்கிற கல்லை வைத்து கோலியாத்தை முடித்து விட்டார். அவன் கையில் இருக்கிற, எவன் கையில? அந்த சிறு பையன் தாவீது. இங்க யார் சிறு பையன்? நல்ல சிறு பையனா இருந்தாலும் இங்க நம்மள ஆவியில வளர்ந்திருக்கிறோம் இல்லையா? ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம். அந்த சிறு பையன் அல்ல, நான் தான் அது. கையில் இருக்கிற கவனை வைத்து, அந்த கல்லை வைத்து கோலியாத்தை, எதிரியை சொல்லுங்க, எதிரியை, உனக்கு எதிரான வியாதி, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லாத்தையும் அந்த கல்லை வைத்து, அந்த கவனை வைத்து, என் கையில் இருக்கிற கவனை வைத்து நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. இதுவரை பார்க்காததை இனி பார்ப்பீர்கள். இதுவரை நீங்க பார்க்கல, இதுவரை நீங்க தோல்வியை பார்த்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போறார். அந்த 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 ஸ்திரீ, ஒரு குடம் எண்ணெய், அந்த ஸ்திரீ அவ தீர்க்கதரிசியை நம்பினாள், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்பினாள். நீ போய் அந்த குடத்தில் இருக்கிறத ஊத்து, வீட்டில தான் செய்ய சொல்றாரு. நம்பினாளா? இப்ப தீர்க்கதரிசிகளை நம்பணும், என்னையும் நம்பணும், நான் சொல்ற வார்த்தையும் நம்பணும். என்னை நம்புறீங்களா? என் வார்த்தையை நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா? ஆமென், ஆமென். நடக்கும். எண்ணெயை வைத்தே என்னை முடிப்பார், என்னுடைய காரியங்களை எனக்கு செய்து முடிப்பார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் நம்மை உண்டாக்கினார். அது மனசுல இருக்கட்டும். முளை கிளம்பி வானத்தில் ஒரு வருகிறது, வானத்தில் இருந்து ஒரு மழை வரும்போது உனக்குள்ளே ஒரு தொடுதல் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உனக்குள்ளே வருகிறது. அந்த தொடுதல் என்ன தெரியுமா? அந்த தொடுதல், அந்த தொடுதல் ரொம்ப அருமையா இருக்கும். ஏசாயா 32 அதிகாரம் 25வது வசனம். எல்லா ஜனங்களும் வெளியே தேடுறாங்கங்க. அந்த முளை உங்ககிட்டயே இருக்குது, உங்க இருதயத்துல இருக்குது, அங்கே இருந்தே வரப்போகுது. எல்லாம் வெளியே தேடுறாங்க பாருங்க, உன்னதத்திலிருந்து. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் எடுக்கலீங்களா யாரும்? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். சரி, வானத்திலிருந்து ஒரு தொடுதல் வந்த உடனே மக்களுக்கு ஒரு முளை உண்டாகிறது. உன்மேல் 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 வானத்திலிருந்து ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை உன்மேல் ஊற்றப்படும் போது உன்னிலிருந்து முளை கிளம்பி உனக்கு வேண்டியதை என்ன செய்யறாராம்? அதை வெளியே காணும்படி செய்கிறார். நீ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நீ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அதிசயமாகவே உன் கண்களுக்கு தெரியாது இப்போ, ஆனா உன் கண்களுக்கு தெரிகிற மாதிரி கர்த்தர் செய்வார். நீ அதிசயமானவள், நான் பிரமிக்கப்படத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டேன் தாவீது சொல்றார். அப்போ நீ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நீ தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டபடியால் அவருடைய வார்த்தைகளை வைத்தே, ஹல்லேலூயா, அவர் உண்டாக்குன பிள்ளைகள்னா, அதனால அவருடைய வார்த்தையை வைத்தே பரிசுத்தாவியின் மழையின் மூலமாய் உனக்கு மேல் பரிசுத்தாவியின் மழை உன்மேல் ஊற்றப்படும் போது முளை கிளம்பும், வெளியே தெரியும். பொருளாதாரத்தில் ஒரு 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 காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். உன்னுடைய சரீரத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னுடைய பிசினஸ்ல செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வார்.
உன்னுடைய பர்சனல் காரியத்துல செய்வார். நீ உன் மனதுல என்ன வச்சிருக்கியோ எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். நீ தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர். நான் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அது வெட்கப்படுத்தாது. அதே வேலை செய்யும். எனக்குள்ள இருந்து முளை கிளம்பும்படி செய்து நீ அறிய வேண்டியதை, உனக்கு வேண்டியதை அதுவே செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் மழை ஊற்றப்பட வேண்டும். அறிவு வந்தா போதும். மழை பூமியில் நனைந்தால் போதும். அறிவு வந்தால் போதும். மழை பூமியை நனைத்தால் போதும். மழையாகிய பின்மாறி எழுப்புதல் உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது, அறிவு வசனம் உன்னுடைய இருதயத்திலே வர வேண்டும். வார்த்தையும் வசனமும் ஆவி ஒன்று சேரும் போது உன்னுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும். ஆமென். உன் வாழ்க்கையில் வெளிப்படும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதான் பூத்து குலுங்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னெல்லாம் வரணும் சொல்லுங்க. முன்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்களேன். மழை உண்டா என்று கேட்பார்கள், தெரியுமா? நம்மெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல தெரியல. அந்த காலத்துல ஊர்ல இருந்து யாரும் வந்தாங்கன்னா, உங்களுக்கு அங்க கிருஷி எல்லாம் எப்படி இருக்கு, விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு, மழை உண்டா கேட்பாங்க. அப்படி யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் தானே கை தூக்குறீங்க. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கிட்ட வந்து கேட்பாங்க, ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா, அங்க மழை உண்டா? எடுத்தோன்னா தான் கேக்குறாங்க, மழை உண்டா, கிருஷி எல்லாம் என்ன நடக்குது, விவசாயம் என்ன நடக்குது கேட்பாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? மழை தண்ணீர் உண்டா, மழை உண்டா. ஆமா, பரிசுத்த ஆவியின் மழை. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் மழை. பரிசுத்த ஆவியின் மழை. நீங்க ஜீவனோடு இருக்கணும்னா, வல்லமையோடு பிரகாசிக்கணும்னா, பரிசுத்த ஆவியின் மழை உங்களுக்குள் இறங்க வேண்டும். காணாதது அதிசயமாய் காண செய்வார். காணாததை அதிசயமாய் காணும்படி செய்வார். கண்ணுக்கு தெரியாதது, நான் யாருன்னே எனக்கு தெரியாது. கண்ணாடியை பாரு, நீ யாருன்னு தெரியும். மூஞ்சியெல்லாம் நல்லா இருக்கா, இதான் நானா? ஆமா, அதான் நான். அதை வார்த்தை தான் கண்ணாடி நமக்கு. இது பவுடரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறோமா, தலையெல்லாம் சீவி இருக்கோமா, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கறதுக்கு, அது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை நான் சொல்லலை, இந்த கண்ணாடியை பார்க்கணும், வேத கண்ணாடி. தும்ம கண்ணாடி வேதமே, கலங்கரை விளக்கு வேதமே, கலங்கரை விளக்கு வேதமே. நீ போறதுக்கு உன் பாதையெல்லாம் இருட்டா இருக்கா, வெளிச்சம் தெரியலையா, இதை எடு, படி. வேதம் வாசித்தீர்களா இன்று? என் பிள்ளைகளை போல நான் கேட்கிறேன் உங்களை, இன்று வேதம் வாசித்தீர்களா? கை தூக்குங்க. ஹல்லேலூயா. வாசித்தவர்களுக்காக கரங்களை தட்டுவோம். ரொம்ப முக்கியங்க. நீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடலையா, சாப்பிட்டீங்களா நான் கேட்கவே இல்லையே. கட்டாயம் படிக்கணும். இன்னைக்கு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் படிக்க வேண்டும். அப்புறம் சுவிசேஷத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நீதிமொழிகள் கட்டாயமாக வாசிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வேதத்தை நீங்கள் அதிசயமாக இதை வாசித்து இதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுவரை நீங்க உங்களை வேற மாதிரி பார்த்துருக்கலாம். உங்களை நான் யாருன்னு எனக்கு தெரியல, இதுவரை நான் வேற மாதிரி. இப்ப நான் வேற மாதிரி. நான் சொல்றது பார்த்தீங்களா? அப்படி சொல்லணும்.
இப்போ நான் வேற மாதிரி. சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன், என்னமோ சாப்பிட்டேன். அது எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அது எப்படி இருக்கு? சிலர் அப்படியே பயந்து குழஞ்சி, அது என்னமோ ஒண்ணுமே இல்லாதவங்க மாதிரி, யாருமே இல்லாத மாதிரி, கைவிடப்பட்டு அப்படியே குழிக்குள்ள கிடக்குற மாதிரி பேசுறாங்க. என்ன வார்த்தை நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் யார்? இதுவரை என்னை வேற மாதிரி பார்த்தாங்க. என் பேர் ஃப்ரீடா, என்னை வேற மாதிரி பார்த்தாங்க. என்ன ஃப்ரீடா இப்ப என்ன ரொம்ப ஸ்டைலா இருக்கிறா, இன்னும் ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கிறா, ரொம்ப வேற மாதிரி இருக்கிறா. முந்தா நேற்று எங்க குடும்பத்தினரை சற்று சகோதரர்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அங்க ஊட்டியிலிருந்து வந்திருந்தாங்க அக்கா, இங்கிருந்து வந்திருந்தார்கள். ரொம்ப விசாரித்தார்கள். பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் என்னை பார்த்து மிகவும் சந்தோஷம். ஏன்னா நான் வேற மாதிரி இருந்தேன் அப்போ, சில வருடங்களுக்கு முன்பாக வேற மாதிரி. ஏன்னா இந்த வேதத்தை பற்றி அந்த செழிப்பு செய்தியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரைட்டுங்களா? அது ரொம்ப போகலை. நான் இப்போ அது போனேன்னா எனக்கு ரொம்ப வைராக்கியமாக வந்துடும், பவுல மாதிரி. ஆனால் நாங்கள்லாம் போகல, ரொம்ப போகலை, சொல்லி சொல்லி அது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் தைரியமா இருக்கிறேன். நான் இப்போ கோழை அல்ல. அதுபோல நெறிந்த நாணலை போல அசைகின்ற வாழ்க்கையெல்லாம் மறைந்து விட்டது. அந்த பக்கம் யாராவது பேசுனா அந்த பக்கம் சாஞ்சிடுறது, இந்த பக்கம் யாராவது பேசுனா இந்த பக்கம் சாஞ்சிடுறது. அது என்னது? நெறிந்த நாணல். சிரிக்கிறாங்க பாரு, நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனா இப்ப நான் சாய என்ன ஆண்டவர் விடலை. இப்ப என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர்? இந்த வேதத்தை படிக்க படிக்க இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நான் வாசிக்க நான் வேறு மனுஷி ஆகிவிட்டேன். நான் இப்ப வேற மாதிரி ப்ரோ, நான் வேற மாதிரி ப்ரோ. சொல்லுங்க எல்லாரும். ஏன் நான் முதல்ல இருக்கும்போது, நான் முதல்ல நாணலை போல இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? தகுதி இல்லை, நான் ஒன்றுத்துக்கு உதவாத கரை, நான் இப்போ யாரும் பார்க்கறதுக்கு தகுதி இல்லை, நான் உறுதி இல்லை, அப்புறம் என்ன, நான் பலவீனமானவா. என்னை அப்படித்தான் வச்சிருந்தாங்க எங்கள் குடும்பத்திலேயே. இவளுக்கு ஒன்றும் முடியாதுங்க, இப்படித்தான் இருப்பா, இவளுக்கு கல்யாணம் ஆகாது சொல்லிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்து. அப்புறம் இவளுக்கு குழந்தையும் பிறக்காதுன்ட்டாங்க. யார் சொன்னா? பொல்லாத சாத்தான். அப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரா குழந்தைங்கள? அப்புறம் உனக்கு ஊழியமே இல்லைன்ட்டாங்க. இந்த அம்பத்தூர்லயே உனக்கு ஊழியம் இல்லை, போங்கன்ட்டாங்க. என் தேவன் என்னை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், மக்களை கொடுத்திருக்கிறார். உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், உன்னை நிலை நிறுத்துவார். நீ உறுதி இல்லாதவனா இருக்கிறியா? உன்னை உறுதிப்படுத்துவார். எது எது இல்லை உனக்கு? எல்லாம் உண்டு. சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமா, என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். குழப்பம் இல்லை. சொல்லுங்க. கையை இப்படி வைத்துட்டு குழப்பம் இல்லை. ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, குழப்பம் இல்லை. எல்லாரும் இப்போ ஆவியில் நிறையணும், எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். நான் நெறிந்த நாணல் அல்ல, நான் தகுதி இல்லாதவள் அல்ல, நான் தகுதி உள்ளவள். கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நான் யார்? நான் கிறிஸ்துவினுடைய போர் வீரன். நான் போர் வீரன், எதையும் சாதிப்பேன், கோலியாத்தை வெல்லுவேன். ஆமென். கர்த்தர் என்னை நிலை நிறுத்துவார், என்னை உறுதிப்படுத்துவார், நிலை நிறுத்துவார், உட்கார பண்ணுவார் சிங்காசனத்திலே. இந்த நம்ம வாக்குத்தத்தத்துல என்ன போட்டிருக்கு படம்? ஒரு சிங்காசனம் இருக்குல்ல, டெய்லி அதை பாக்குறீங்களா? அந்த சிங்காசனத்தில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். You are the rock. பாறை. சொல்லுங்க, நான் பாறை. பேதுரு அப்படித்தான் இருந்தான். இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம்
நாணல் மாதிரி அசைஞ்சிட்டே இருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் பாறையாக்கினேன், நீ பாறை அப்படின்னு சொல்லி அவனை புதுசா உறுதியா நியூவா மாத்திட்டார். புது படைப்பாய் மாற்றுகிறார். நியூ கிரியேஷன். இன்னைக்கு நியூ கிரியேஷன். எல்லாரும் சொல்லுங்க, புது படைப்பாய் என்னை மாற்றுகிறார். நீ இப்ப 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 இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த அப்படி இல்லை. இப்போ இப்போ சொல்லுங்க, இப்போ சமயம், இந்நேரம், இந்த நிமிஷம் புது படைப்பு. எல்லாமே புதுசு. உன் சரீரத்துல புதுசு, உன்னுடைய அவயவங்கள் புதுசு, உன்னுடைய வாழ்க்கை புதுசு, உன்னுடைய பிசினஸ் புதுசு. எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். குடும்பத்திலே மாற்றங்களை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சோர்ந்து போக வேண்டாம். வார்த்தை வருது, எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு போங்க. எல்லாத்தையும் நான் சொல்றதான எடுத்துட்டு போங்க. கர்த்தர் புதுசா மாற்றுவார். கிறிஸ்தவம் பேசுகிற இந்த மதம் நான் பேசுகிறது இல்லை. இந்த கையை தூக்க முடியாம இருந்ததுங்க. இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு 10 நாள் இப்படியே தான் இருந்தேன். இப்போ நான் இந்த ஆட்டம் வரு அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ என்ன அறியாமலே கிறிஸ்தவ மதம் பேசுகிற மதத்தை நான் பேசவில்லை. நன்றாக தூக்குகிறேன். தூக்க முடியாம இருந்த கை தூக்குகிறேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரா? நான் புது சிருஷ்டி. வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சொல்றீங்களா? எல்லாரும் கூடவே சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை திறங்க, எல்லாம் வாயை திறந்து பேசணும். நான் இப்படித்தான் பேசுவேன். என்ன இந்த அம்மா இப்படி பேசுறாங்க? இப்படித்தான் பேசுவேன். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நான் பேசுவேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்களா பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்க இங்கேயே இப்படியே தூங்கிட்டு உட்கார்ந்துருந்தா உனக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா எத்தனை பேரை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க? இந்தியாவை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு உங்கள் கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்பத்தூர் பட்டணம் இந்த சபைக்கு தான் பொறுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தான் அதை நடத்த வேண்டும். அம்பத்தூரில் இருக்கிற அத்தனை மக்களும் நீங்கள் சந்திக்க வேண்டும். எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். சரி, நான் இது முற்றிலும் மாறும். சரிங்களா? புது சிருஷ்டி, புது பிறப்பு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புரிந்து கொள்ளுதல் வர வேண்டும். சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல். அதுக்கு வானத்திலிருந்து ஒரு மழை போய் பொழியணும். அந்த மழை எப்படி தெரியுமா? நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நான் எனக்கே சொல்லிக்குவேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணும்? அது எப்படி வரும் உங்களுக்கு அந்த வார்த்தை? தேவன் சொல்றாரு, யோவான் 6:38 யோவான் 6:38. புரிந்து கொள்ளுதல். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். யாரு? இயேசு வந்தார். நான் உனக்காக இறங்கி வந்தேன். நான் எப்படி இருப்பேன்? நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லையே. நான் கைவிடப்பட்டவளா இருக்கிறேனே, நான் தனியா இருக்கிறேனே, என்னை யாருமே பார்க்க மாட்டாங்களா? நான் உதவியற்று கிடக்கிறேன். அப்படி சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதே, நான் உனக்காக இறங்கி வந்தேன். உன் வாழ்வை செழிக்க, உன்னை மாற்ற, உன்னை செழிப்பாக்க, உன் வருத்தத்தை மாற்ற நான் இறங்கி வந்தேன். உன் குடும்பத்தை வாழ வைக்க நான் இறங்கி வந்தேன்.
என்ன வார்த்தை இது! உன் குடும்பத்தை வாழ வைக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசுவை பிதா நமக்காக கொடுத்தார். மழையாக கொடுத்தார். வறண்ட இந்த பூமிக்கு கொடுத்தார். வாழ்வு அற்ற குடும்பத்துக்கு கொடுத்தார். என் வறட்சியான வாழ்வு மாறும்படியாக என்னை வாழ வைக்க இயேசுவை மகனாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். கை தட்டுவோம் இயேசுவுக்கு. ஆமென், ஆமென். இயேசு ராஜா வாழ்க, நீர் வாழ்க. ஆமென். நம்ம அப்பா அவர் இறங்கி வந்தார். யாருக்கும் இல்லாத ஒரு வல்லமை, ஒரு கிருபை, ஒரு மலை, ஒரு தயவு நமக்குள்ள வந்திருக்கு. நீங்க பாக்கியவான்கள். இத்தனை பேர் வெளியே இருக்காங்க, ஒன்னும் தெரியாது. இயேசுனா யாருன்னு தெரியாது, வார்த்தைனா தெரியாது, மழைனா தெரியாது, ரட்சிப்புனா தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு அறிவாகிய ஒளியை உங்க மேல வீசினாரா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வரவேற்கிறேன். இந்த இயேசுவை நான் வரவேற்கிறேன். இந்த இயேசுவை நான் வரவேற்கிறேன். இந்த இயேசுவாகிய மழை என்னை தொடட்டும். சொல்லுங்க, இயேசுவாகிய மழை என்னை தொடட்டும், என்னை தொடட்டும். நீ யோவான் 12:32, யோவான் 12:32 குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். இது என்ன? எனக்குள் இயேசு வந்து விடணும். நான் எனக்குள் இயேசு வந்துடணும். இயேசு வந்துட்டாருல பூமிக்கு, இப்ப எனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? இயேசுவை உயர்த்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீ இயேசுவை நீ உயர்த்தும் போது என்ன செய்யப்படும்? பொன், தங்கம், வெள்ளி, பொருளாதாரத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உன் காலடியிலே விழுகும், உன் காலின் கீழ் வரும். இயேசுவை உயர்த்துவியா? அவரை அசட்டை பண்ணக்கூடாது. அவரை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதனைக்கு ஏற்ற வேலைகளை கடந்து வர வேண்டும். நல்லா பிறகு போலாம், பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு பொறுமையா போலாம். அதெல்லாம் மாற வேண்டும். அப்படி செய்யும் போது நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறீர்கள். ஏற்ற வேளையில கடந்து வரும்போது தேவனை உயர்த்துகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை எனக்குள் கிரியை செய்யும். அப்போ பொன் வெள்ளி எல்லாம் வருவது உறுதி. நீ கர்த்தரை உயர்த்தும் போது பொன் வெள்ளி உன்னிடத்தில் வருவது உறுதி, நிச்சயம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி வந்தார். என்னை தேடி அவர் வந்தார்ப்பா, நீ தேடி போலியே. நான் தேடி போகவில்லை, தேடி வந்தீரையா. என்னை தேடி வந்தாரையா, அவர் தேடி வந்தாரு. எப்படி இருக்காது உங்களுக்கு? என் நெஞ்செல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல? நீ குழந்தையா இருக்கிற, இன்னும் அறியணும், இன்னும் நீ அவருக்குள்ள அறிவாகிய ஒளியிலே வளர வேண்டும். இந்த வேதத்தை அதிகமாய் தியானித்து வாசிக்க வேண்டும். இன்னும் நான் நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன். எல்லாம் சர்ச்சில் ஏதோ வேலை நடக்குது, நானும் இருக்கிறேன். சில விசுவாசிகளும் வேலை செய்கிறார்கள். நம்ம பென்சன் பாஸ்டர் மிக உயரத்திலே ஒரு ஏரோப்ளேன் அதை தொங்க விடுகிறார். அப்போ அதுல கீழே 2 கிரீன் லைட் எரியுது. அது எரியுது, அழகா எரியுது, பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே எரியுது. அப்ப நான் சொல்றேன், இந்த கிரீன் லைட்டா? அப்பனா எனக்கு போது, இது போது, இது. அப்ப அப்படி முடிச்சிட்டேன். அடே, கிரீன் லைட்னா போறது, டேக்கப் ஆகுறது, போயிட்டு இருக்குது, போகுது ட்ரெயின். ட்ரெயின் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, ஏரோப்ளைன் போகுது. அப்போ
இந்த சொப்பனத்தை நான் ஃபோனில் ஒருத்தங்களுக்கு சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க, ஐயா சொல்லுவார்ல ஜெட்டு வேகத்துல போவோன்னு. ஹல்லேலூயா. ஜெட்டு வேகம். என்னங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? பின்மாறி ஊற்றப்படுகிறது. இப்போ ஜெட்டு வேகத்தில் எல்லாத்தையும் எடுக்க போறீங்க. வருகிறது, மழை வருகிறது, ஜெட்டு வேகத்தில் நம்ம போறோம். இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். உன் வாழ்க்கை மாறிடுச்சா? நீ இயேசுவை உணர்கிறாயா? இயேசுவை பார்க்கறியா? அப்பனா நீ உணர்வ. இப்படியா உட்கார்ந்துருப்பீங்க? எழும்பி நின்று குதிக்கணும். இயேசு தேடி வந்தார். அவரை கனப்படுத்த வேண்டும். என்னை வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்த தெய்வமே, என்னை உயிரோடு வைத்த தெய்வமே. காலையில பாட்டு பாடணும். உயிரோடு வச்சிருக்காரு. என்ன எப்பவோ சாக வேண்டியது சரீரம் செத்து மண்ணாகி பல ஆண்டுகள் ஆயிருக்கும். கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்தார், என்னை நடக்க வைத்தார், என்னை பேச வைத்தார். என் மூளையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தது. எவ்வளவு பெரிய சாட்சியா நான் உட்கார்ந்திருக்கிறேன். பரலோகமே என்னை பார்த்து வியக்குது. பரலோகம் என்னை பார்த்து மகிழுகிறது. பிதா என்னை பார்த்து மகிழுகிறார். எப்படி தெரியுமா? நான் மண்ணாய் போகாதபடி. இப்படி நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாட்சி சொல்லலாம். கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். என்னை உயிரோடு வைத்து என்னை சாட்சியாய் நிறுத்தி இப்படி தேவனை குறித்து பேசும்படியாக எனக்கு சபையும் கொடுத்து, மக்களை கொடுத்து, என் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவரும் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஜெட்டு வேகத்துல போறோம். ரொம்ப ஸ்பீடு. சாதாரண ஏரோப்ளைனை விட இது பயங்கர ஸ்பீடு, ரொம்ப பெருசும் கூட. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் மனது மாறும். இயேசு வந்தால் என்னை தொடுவார். இயேசு வந்தால் என்னை தொடுவார். ஆமா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சொல்லுங்க, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். என்னத்துல உங்களுக்கு சோகம் வேணும்? எதுல உங்களுக்கு விடுதலை வேண்டும்? இயேசு தொடுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் தொடுதலை இன்னைக்கு உணர்றீங்க எல்லாரும். இயேசு வந்து என்னை தொட்டால் போதும். அவருடைய பிரசன்னம் வந்து என்னை தொட்டால் அந்த அன்பின் மழை பொழியும். அன்பின் மழையாம். இயேசு வந்து தொட்டால் சகலமும் மாறும். வியாதி மாறும், பொருளாதாரம் மாறும், ஊழியம் மாறும், உடல் மாறும், பிரச்சனை மாறும், மூளை மாறும். இந்த மூளை வேலையே செய்ய மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியலையே, கஷ்டமா இருக்குது, கால் வலிக்குதுங்க. எத்தனை பேருக்கு இயேசுவின் தொடுதல் வேணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு என்னை தொட வேண்டும். அது தொடுகிறார். எனக்கு சித்தம் உண்டு. எந்தெந்த இடத்துல தொடணும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல தொடணும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. என்னை தொடும். நான் சொல்றது சொல்லக்கூடாது. உங்களுக்கு எதுல தொடணும்? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்களேன். என்னை தொடும். சத்தமா என்னை தொடும். ஓகே. பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் மழை போல் பொழிவார். அவர் வந்து உங்களை தொட்டால் மழை போல் அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். அவருடைய பிரசன்னம் வந்து விட்டால் எல்லாம் நிறைவாக மாறிவிடும். உன்னுடைய குறைவெல்லாம் நீங்கி போகும். உன்னுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும். நீ மனதில் வைத்திருக்கிற உன்னுடைய துயரம், உன்னுடைய வருத்தம் அனைத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய பிரசன்னத்திலே மாறி போகும். பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகும். என் குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் அப்படி வந்திருக்கீங்க. கர்த்தர்
அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இன்று விடுவிக்கிறார். கர்த்தர் தொடுகிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறார். எந்த பிரச்சனையும் கர்த்தர் மழை போல பொழிவார். சரி, இன்னொரு ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்களுடைய விளைச்சல்களை என்ன பண்ணுதான்? நீங்கள் விதைக்கிற விதையை பட்சிக்கிற அந்த பூச்சிகளை, அந்த விரோதிகளை கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை இனிமேல் அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, வாரியும் உழைந்த மலையும் இறங்கி எப்படி பூமியை நனைத்து அது தனக்கு வேண்டியதான பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நீ விதைக்கிற விதையும் இருக்கும். வாயை திறந்து நீ விதைக்கும் போது சொல்லு, நான் விதைக்கிறேன், இது ஏராளமான அறுவடையை கொண்டு வரும், பூமியின் என்னுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணும், இந்த விளைச்சலை கெடுக்கிற எல்லா எதிரிகளையும் நான் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், எனக்கு நல்ல திராட்சை பழங்கள் உண்டாயிருக்கும் என்று நீ சொல்லி விதைக்க வேண்டும். கடவுளிடத்துல கவனம் உங்க மீது தான் இருக்கு. தெய்வத்தின் அனைத்து கவனமும் உங்க மேல தான் இருக்கு. சங்கீதம் வாசித்து நான் விட்டுறேன், 33:14-15. தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார், செயல்களை எல்லாம் கவனிக்கிறார். 15ஆவது வசனம். 14ல கவனிக்கிறார் என்று போட்டிருக்குது. கண்ணோக்கமாயிருக்கிறார். அப்போ அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. என்ன செய்யற, உங்களுடைய கிரிகளெல்லாம் கவனிக்கிறார். எங்க போற, எங்க வர்ற, யாரோட பேசுற, யாரோட பழகுற, என்ன பண்ற, எல்லாம் கவனிக்கிறார். எல்லாத்தையும் கவனிக்கிறார். எங்க இருந்து? வானத்திலிருந்து கவனிக்கிறார். எப்படி இருக்கு? தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அதை கவனிக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கவனிக்கிறார். இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு? பூமி வளமாகும், பூமியில் எல்லோரையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? எல்லாரையும் ஹெல்த்லயும் வெல்த்லயும் வளமாக்குகிறார், சீராக்குகிறார். சுகமும் கொடுக்கிறாரு, ஆரோக்கியத்தையும் கொடுத்து பணமும் கொடுத்து செழிக்க வைக்கிறார். அவர் வரும்போது வறுமை ஓடும். அவர் வரும்போது வறுமை ஓடும். உள்ள இருக்க முடியாது. இந்த வானத்திலிருந்து வருகிற அந்த மழை பொழியும் போது, பரிசுத்தாவியின் வல்லமை வரும்போது வியாதி ஓடும். அல்லேலூயா. வியாதி ஓடும், வறுமை நீங்கும். அங்க இருக்க முடியாது, உங்ககிட்ட இருக்க முடியாது. நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். இந்த ஒரு வசனம் யாத்திராகம் 3:18. யாத்திராகம், நான் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சொல்லுங்க, இறங்கினேன். அங்க இருந்து இறங்கினாராம். உங்களை பார்த்து நீங்க படுகிற பிரயாசத்தையும் உங்க வருத்தத்தையும் பார்த்து சும்மா அவர் அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா? உங்களை நன்றாக புரிந்து கொண்டவர், உங்களை நன்றாக அறிந்து கொண்டவர். அவர் இறங்கி வந்து உங்களுக்கு செய்வார். அவர் செய்யறாருங்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும் உங்களுக்கு. அவர் எனக்காக வேலை செய்கிறார்,
அவர் எனக்காக பாடு எடுக்கிறார், எனக்காக பிரயாசப்படுகிறார், எனக்காக இறங்கி வந்தவர் எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். சொல்லுங்க, எனக்கு செய்வார். சொல்ல, எனக்கு செய்வார். எல்லாம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இனி வர்ற 90 நாளும் அப்படி பேசக்கூடாது. நமக்கு தான் ஜனவரி 1, 90 நாள் இருக்கு. நம்ம வச்சுக்கலாம் கணக்கு, நம்ம கேலண்டர் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 90 நாள்ல. இந்த வருஷத்துல முதல் 3 மாதங்களும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா சாத்தான் கிட்டத்திலே வர முடியாது. எங்கேயோ ஓடிடுவான், 100 மைலுக்கு அப்புறம் ஓடிடுவான். உங்களை பார்க்கவே முடியாது. எல்லாம் உங்க வாயில தாங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உங்க வாயும் மனசும் எப்படி இருக்கணும்? அது ஒன்றுதோட சொல்லிடுறேன். உங்க வாயே உங்க மனசு இப்படி இருக்கணுமா? ஒன்ன இணைஞ்சு போகணுமா? இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு பேசக்கூடாது, இப்போ ஒண்ணு பேசிட்டு அப்புறம் ஒண்ணு பேசக்கூடாது. ரெண்டும் இணைந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். 3 months 90 நாளுக்குள்ளாக கதையே மாறுது. குடும்பத்தில் உள்ள நபர்கள் மாற வேண்டியது இருக்கு. நீங்க பாம்போல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க குடும்பத்துல பல பல குழப்பங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க உட்கார்ந்து ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்து இருக்கீங்க. சிலர் கைத்தட்ட முடியல, வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல முடியல, வசனத்தை சொல்ல முடியல, ஆராதிக்க முடியல. ஏன்? விசுவாசத்தோடு கேட்கவில்லை. வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும், அறிக்கை செய்யணும். மாறும் என் குடும்பம், கர்த்தர் மாற்றுவார் அப்படி சொல்லணும். எல்லாம் சேருவார்கள். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும், கற்பங்கள் திறக்கப்படும், தீராத வியாதிகள் தீரும், குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்கிறார். இப்பொழுது எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். கர்த்தர் செய்கிறாரு. வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. எப்போ? சவுல்கிறவன் மக்களை துன்பப்படுத்தும்படியாக தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறான். சபையிலிருந்து எல்லாரையும் இழுத்துட்டு போய் காவலில் போட்டு அவர்களை அடிக்கவும் அவர்களை இம்சப்படுத்தவும் தொடங்கி இருக்கிறான். யாரு? சவுல். புதிய பாட்டுல எழுதியிருக்கிறான். அவன் எப்படி மாறினான் பாருங்க. அந்த சவுல் பவுலாக மாறினான். அவன் வானத்திலிருந்து அவன் பிரயாணமாய் ஒரு இடத்துல போய் யாரையோ பிடிச்சி இழுத்து கொண்டு போறதுக்கு நிருபமெல்லாம் வாங்கிட்டு போறான். அப்பொழுது அவன் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளி என்ன? இயேசு தொட்டாரா, காணப்பட்டாரா? அப்படியே கிடந்தான், வழியிலே விழுந்து கிடந்தான், கண்ணு தெரியல. அந்த வெளிச்சம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. திடீர்னு வந்துச்சு பாரு, திடீர்னு வரும். உங்களுக்கு ஒரு ஒளி திடீர்னு வரும், சட்டிதியாய் வரும், சட்டிதியாய் செய்வார். எதிர்பார்த்து கொண்டிருங்கள், கர்த்தர் சட்டிதியாய் செய்வார். 100 காரியம் நீ செய்ய வேண்டியது இல்லை, ஒரே லைட், ஒரு ஒளி போ. நீ அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி போறேன், அதை பண்றேன், எங்கேயும் போ தேவையில்லை, எதையும் பிரயாசப்பட தேவையில்லை. நான் சொல்றேன்ல, 100 காரியம் செய்ய வேண்டியது இல்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு ஒளி வந்தால் போதும். பகைவருக்கு வேற மாதிரி அந்த ஒளி வீசும், பார்க்க முடியாது. அவளுந்தானா? அவனுடைய பிரசன்னம் அவனை சுற்றி ஒளி பிரகாசித்தது. என் சபையை, இந்த சபையை சத்துரு தொட முடியாது, தொடவே முடியாது. எந்த பார்வனுடைய சக்தியும் இந்த சபையை தொட முடியாது. ஒரு சிறு பிள்ளையையும் குழந்தையையும் சபையில் இருக்கிற தொட முடியாது. எல்லாரையும் கர்த்தர் இழுத்து கொள்ளுவார். என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன், எல்லாரையும் நான் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். ஒளி வந்தால் போதும்.
கதையே மாறுதுங்க. உங்க குடும்பத்தில் உள்ள கதையே மாறுது. எல்லாம் ரிசீவ் பண்ணு, கையை தட்டி எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இருள் நீங்குகிறது, ஒளி வருது, ஒளி வருது. இயேசு வருகிறார். எதிரிகள் ஓடுவார்கள், உன் எதிரிகள் ஓடுவார்கள். உன் குடும்பத்தில் இருக்கிற எதிரிகள் ஓடுவார்கள். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது. உன்னை அங்கலாய்க்க வைக்கிற, உன்னுடைய குழப்பத்தை கொண்டு வைக்கிற இருதயத்துல, மனசுல, வாழ்க்கையில, குடும்பத்தின் நபர்களுக்குள்ள உன்னை தொட்டு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாம் போகுது. அந்த ஒளி வர வேண்டும். அந்த ஒளி வந்தால் ஓடும். அவன் 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 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தர் துரத்துவார்.